193 மாண்புமிகு உறுப்பினர் திரு பி. ஐயப்பன் மாண்புமிகு மீன்வளம் மீனவர் நலத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உசிலம்பட்டி வட்டம் உசிலம்பட்டி ஒன்றியத்தில் உள்ள மேக்கலார்பட்டி திம்மநத்தம் அள்ளிக்கொண்டு ஆகிய பகுதியில் கால்நடை அமைக்க சாத்தியக்கூறுகள் இல்லை. மாண்புமிகு உறுப்பினர் பி. ஐயப்பன் இருக்கையில் இல்லை. மாண்புமிகு வெங்கடேஸ்வரர் SP வெங்கடேஸ்வரர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே வணக்கம். தருமபுரி மாவட்டத்தில் மக்கள் தொகையை விட கால்நடைகளுடைய எண்ணிக்கை அதிகமாக 2 மடங்கு அதிகமாக இருக்கிறது. அதனால் தருமபுரி மாவட்டத்தில் லக்கியம்பட்டியில் இருக்கும் அந்த கால்நடை தலைமை மருத்துவமனை தரம் உயர்த்தப்பட வேண்டும். 24 மணி நேரம் தரம் உயர்த்தப்பட்டு 24 மணி நேரம் கால்நடை மருத்துவமனையாக தரம் உயர்த்த மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சரை கேட்டுக்கொண்டு அமர்வு. நன்றி, வணக்கம். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுடைய கோரிக்கையை எங்களுடைய துறை அலுவலர்களை அனுப்பி ஆய்வு செய்து அது சரியாக இருக்கும் என்றால் மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அதை செய்வதற்கான நடைமுறைகளை ஏற்படுத்துவோம். மாண்புமிகு உறுப்பினர் தேவராஜ். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கு வணங்கி, விளக்கல்லாத்தம் பஞ்சாயத்தில் 14 ஆம்லெட் வில்லேஜ் இருக்கிறது. ஆந்திரா மாநில ஒட்டி இருக்கிற கிராமத்திற்கு பல்வேறு கால்நடைகள் ஆடு மாடுகள் அதிகமான இருக்கின்ற பகுதிகளுக்கு கால்நடை அமைச்சர் வாயிலாக கேட்டு விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் ஏற்கனவே என்னிடம் கோரிக்கையாக பல தடவை கொடுத்திருக்கின்றார்கள். அதை துறையின் மூலம் ஆய்வு செய்ய மேற்கொண்டிருக்கின்றோம். ஆய்வு செய்கின்ற போது அதற்கு சரியாக இருக்குமானால் அதற்கான அதை கொண்டு வருவதற்காக மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி முடிவு செய்யப்படும். மாண்புமிகு உறுப்பினர் சண்முகையா. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியில் வல்லநாடு, தேவிச்செல்புரம், முடிவித்தனந்தல், புதுக்கோட்டை இந்த கிராமங்களில் உள்ள கால்நடை மருந்த கட்டிடங்களை பராமரிப்பு செய்து சுற்றுச்சுவர் அமைத்தும், ஒட்டப்பிடாரம், ஒட்டநத்தம் அந்த கிராமங்களில் உள்ள பழுதடைந்த கட்டங்களை அகற்றிவிட்டு புதிய கட்டடங்களும் சுற்றுச்சுவர் அமைத்து தருமாறு பேரவைத் தலைவர் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுகின்ற வகையிலே மானியத்திலே மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் பழுதடைந்த கட்டடங்களை சரி செய்வதற்கான நிதிகளை தந்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே அந்த கட்டடங்கள் தேர்வு செய்து அதற்கான நடைமுறைகளை செய்வோம். சுற்றுச்சுவர் அமைப்பு என்பது இதுவரை இல்லை. ஆனால் அந்த நடைமுறையை எப்படி நடைமுறைப்படுத்தலாம் என்பதை மாண்புமிகு எங்களுடைய அதிகாரிகள் கொண்டு ஆய்வு செய்து அதனை நடைமுறைப்படுத்துவேன் என்பதை சொல்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.